அனைவருக்கும் வினோத் பரமகியின் பணிவான வணக்கங்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தோர் பால் கோடாமை சான்றோர் கனி அப்படின்ற நடுவு நிலைமை அப்படின்ற திருக்குறளில் கொடுத்துருப்பாங்க அதிகாரத்தில். வாய்ப்பு இருந்தால் படிங்க. என்ன அப்படின்னா, நடுநிலைமையோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் ஒரு சான்றோருக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஒரு சான்றோர்னு சொல்லுவாங்க. அறத்தை பின்பற்றுபவர்கள் அனைவருமே சான்றோர்கள்னு சொல்லப்படும். ஸோ வழக்கமாக நம்ம இதெல்லாம் நம்ம எங்கே தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, நடுநிலைமையோடு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நடுநிலைமையாக இருக்கணும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, நம்ம உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் தவறே செய்திருந்தாலும், பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தவறு செய்திருந்தாங்கன்னா அதை நம்ம நடுநிலையோட கையாளக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். உதாரணத்துக்கு மனுநீதி சோழர் அப்படின்ற கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நடுநிலையோட அந்த அரசர் நடந்திருப்பார். நான் சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் போய் பார்த்து பழகினா தான் அங்கே என்னென்ன இடர்பாடுகள் நடக்குது நம்ம சந்திக்கலாம். நான் படிச்சுட்டேன், ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், அழகாக வந்தோம், வீட்டில் வந்தோம், படுத்தோம், நம்ம அப்படி இருந்துட்டோம்னா நிறைய அனுபவங்களை நம்ம உள்வாங்க முடியாது. ஸோ நம்ம இந்த யோகா ஆசிரியராக இருந்து நான் ஒரு இடத்துக்கு மீன் பிடிக்க போகிறேன். மீன் பிடிக்க போகும்பொழுது அங்கே நிறைய மனிதர்களை பார்ப்போம், படித்தவர்கள் பார்ப்போம், படிக்காத மனிதர்கள் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகளான மனிதர்களை சந்திப்போம். அங்கே அறநெறியோட பின்பற்றுறவங்களை நம்ம சந்திக்கலாம், பின்பற்றாத மனிதர்களை சந்திக்கலாம், மது அருந்துறவரை சந்திக்கலாம், மது அருந்தக்கூடாதவங்களை சந்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய மக்கள்களை அங்கே சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அங்கே எல்லா மக்களும் ஒன்று சேர்ற இடம். ஸோ பொருள் வாங்குகிற இடம், போகிற இடம் அப்படின்னுவாங்க இல்லையா. நம்ம மீன் பிடிக்கிறோம், ஒரு இடத்துல வலை வீசி பிடிக்கிறோம். வலை வீசி பிடிக்கும்பொழுது நம்ம பக்கத்தில் நரிக்குறவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர் மீன் பிடிக்கிறார். இதில் நம்ம சமூகத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இதில் நம்ம அதை சொல்லி ஆகணும். காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் வறுமைக்காக மீன் பிடிக்கிறார். அவங்க காலங்காலமாக வேட்டையாடி தான் உணவு உட்கொண்டு வராங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. புதுச்சேரியிலையும் அது நடக்குது. ஆனால் அவங்க கொஞ்சம் மாறுதலாக மாறி நீர்நிலையில் மீன் பிடிச்சி அவங்களோட வாழ்வாதாரத்தை போக்கிக்கிட்டு வராங்க. அதை நம்ம பெருமையாக எடுத்துக்கணும். அவங்களுக்கான கைத்தொழிலை நம்ம வளர்க்க மேன்மைப்படுத்தணும். இந்த வீச்சு வலையை பற்றியான விளக்கங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதை வாழ்வாதாரத்தை பெருக்கணும்னா நீர்நிலைகளை நிறைய மீன் குஞ்சுகளை விட்டு வரணும். அவங்களோட தொழில் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதை அரசாங்கமும் யோசிக்கல, யாருமே யோசிக்கல. ஆனால் அவங்க நம்ம குருவியோ ஏதோ ஒன்று அவங்க அடித்து அவங்களோட வாழ்வாதாரத்தை போக்கும்போது அவங்கள நம்ம எடுத்துகிட்டு போய் சிறையில் வைக்கிறோம். இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா. அவங்களோட தொழிலை மாற்றி அவங்களுக்கு மாற்று தொழிலை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க அதுலேருந்து மாறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்கும். ஸோ அதையும் நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் அவங்க மீன் பிடிக்கிறாங்க, வலை வீசி மீன் பிடிச்சி அங்கே விற்பனை பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்ககிட்ட நம்ம என்னென்னலாம் கற்றுக்கணும்னு பாருங்கள். மீன் பிடிச்சி விற்கும் பொழுது அவங்க அழகாக இடைத்தராசு, அதை தராசு எடுத்துகிட்டு சமன் தூக்கும் சீர் கோல், நான் சொன்னேன் இல்லையா திருக்குறளில், அதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல்னா அதுதான் தராசு தான். அந்த தராசு அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போதைக்கு எலக்ட்ரானிக் தராசு. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, எடை போடுறாங்க. எடை இருக்குது. அந்த எடைக்கு ஏற்ற போல் நீங்கள் அந்த காசு 1 கிலோ இவ்வளோ மீன் பொதுவாக எங்கே எவ்வளோ போதோ அந்த காசு கொடுத்து வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தராசு போட்டு நீங்கள் மீன் விற்றீங்கன்னா நாங்கள் உங்களை மீன் பிடிக்கவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது அவங்க இடமும் கிடையாது. இது ஆற்று பகுதி. நான் சொல்கிறது செல்லிப்பட்டில் இருக்கக்கூடிய ஆற்று படுகையில் தான் அவங்க மீன் பிடிச்சாங்க. ஏன்னா நான் பக்கத்தில் நான் மீன் பிடிக்கிறேன். அந்த ஆற்று படுகைன்றது, ஆற்று மேம்பாலம்ன்றது பொதுவானது, அரசாங்கத்திற்கு உட்பட்டது. அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த கைக்கில்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இடத்தராசு போட்டு மீனை விற்காதீங்க. அப்படி விட்டால் எல்லாருக்கும் அதே பழக்கத்தில் ஆகிட்டு அதே போல் விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என் காதுபட கேட்குறேன். அப்படி கேட்கும் பொழுது அவங்க சரியாக தானே சொல்கிறாங்க, தராசு வைத்து தானே விற்கிறாங்க, அதில் என்ன தவறு? ஒரு கிலோ நீங்கள் 100 ரூபான்னு சொன்னாலும் அதில் குறைச்சி அந்த எடைக்கேற்ற கூட கொடுக்கலாம் இல்லையா. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தராசு வைத்து மீன் எடை போட்டு கொடுத்தீர்கள் ஆனால் உங்களை நாங்கள் இந்த இடத்துல மீன் பிடிக்க விட மாட்டோம், அப்படி நீ மீன் பிடிக்கிறதால கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம கேட்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த நீர்நிலையை ஒட்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கே வசிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருவர் தன்னுடைய உழைப்பு வலை அவங்களுடைய சொந்த காசு போட்டு ஒரு 5000 போட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. உழைத்து தண்ணியை விசிறிட்டு மேலே மேம்பாலத்துலேருந்து இழுக்கும் பொழுது கை அவ்வளோ வலிக்கும். ஏன்னா அதில் எல்லா அனுபவமும் எனக்கு இருக்குது, அதனால் நான் அதை பேசுகிறேன். கை அவ்வளோ வலிக்கும், உள்ள நரம்பு வரைக்குமே பாதிப்பு ஏற்படும். அவ்வளோ வெயிட் கொடுத்து எடுத்து அந்த மீன்களை பிடித்து விற்பனை பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக்குவாங்க. அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் இடையூறு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதற்கு சில பீப்புள், அதுக்கு சில மனிதர்கள் ஆமாம் நீங்கள் அது மாதிரி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நடுநிலைமைன்றதே அறவே இல்லை.
ஒரு வறுமையில் இருக்கக்கூடியவங்க, வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவங்க, அவர்களோட கொஞ்சம் உயரத்தில் இருக்காங்க, அவங்களோட கொஞ்சம் இருக்காங்க, அவங்க வலைலாம் வாட்ட மாட்டாங்க, வலைலாம் விசிற மாட்டாங்க, சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் சொல்கிற விலையை தான் நீங்கள் நிர்ணயித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இந்த அனுபவங்கள் எனக்கு உள்வாங்கும் பொழுது மனிதர்கள் இவ்வளவு கேவலமாக இருப்பார்களா அப்படின்றதுமே நம்ம உள்வாங்கிட்டு வரோம். ஏன்னா நான் மீன் பிடிக்க போகும்பொழுது இது மாதிரி இடர்பாடுகள் நடந்திருக்கு. எங்கள் ஊரில் வந்து நீங்கள் மீன் பிடிக்காதீங்க, அவங்க என்னென்ன சமூகம்னு நம்ம சொல்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே சமூகம் எப்படி வளருது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் உயர்ந்துட்டீங்க, கொஞ்சம் நீங்கள் பணத்தாலே அதில் உயர்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு கீழே ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கீழ்த்தரமாவோ இல்லை கீழே இறக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் இப்போ நான் கல்வி படித்திருக்கேன், நான் அந்த இடத்துல மீன் பிடிக்கிறேன்றதை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு மீனவனாக தெரியும் பொழுது என்ன வந்து அவங்க ட்ரீட் பண்ணக்கூடிய விதம், என்ன வந்து அவங்க யோசிக்கக்கூடிய விதம் வந்து ரொம்ப அளவு கடந்த ஒரு சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு இருக்குது. இருப்பினும் அதை நம்ம புத்தகத்திற்காக, நம்ம எழுதக்கூடிய புத்தகத்தை அதை உள்வாங்கிட்டு வந்திருக்கோம். மகிழ்ச்சி தான். நம்ம பிடிக்கிற மீன் வந்து இவ்வளோ நிர்ணயம் வைத்து நம்ம கொடுக்க போகிறதில்ல. காரணம், அது நமது மீன் பிடிக்கிறது நமது தொழில் இல்லை. பட் அந்த தொழிலை நம்ம நேசிக்கிறோம், அந்த தொழிலுக்கான மூலப்பொருட்களை நம்ம தான் செய்து தரணும் அப்படின்ற பொழுது, வீச்சு வலையை நம்ம தான் உருவாக்கி தரோன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு பண்ணுறேன். அனைத்து வீச்சு வலை வீசும் நண்பர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நீங்கள் கோவப்படாதீங்க. அந்த மீனை கேட்டாங்கன்னா ஏதோ கொடுத்துட்டு மனதார நீங்கள் வந்துடுங்க. அதற்கான பிரதிபலிப்புகளை, பலன்களை அவங்க உள்வாங்கிக்குவாங்க. ஸோ இதற்கு வந்து அந்த சமூகத்தை, அந்த நரிக்குறவர் சமூகத்தை சாதனை என்கிட்ட சொன்னாப்புல, ஆனால் இங்கே பாருங்க ஐயா எப்படி இருக்காங்க பாருங்க ஐயா, ரொம்ப இதாக இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. நம்ம எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு தான் வாழ்க்கையில் நெறிமுறைகளை கற்றுக்கிட்டு இருந்தாலும், ஒரு மனிதர் ஒரு சக மனிதர்கிட்ட அவருடைய உழைப்பை சுரண்டி சாப்பிடுவதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா இங்கே மதங்கள், ஜாதிகள் எல்லாமே வந்து அழிந்து போயிடும். அது மாதிரி இந்த தொழில் செய்கிறவங்க இவங்க வந்து கீழ்த்தரப்பட்டவங்க, இந்த தொழில் செய்கிறவங்க மேன்மைப்பட்டவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் நிலை பெறவே முடியாது. இன்றைக்கி அவங்க தொழில் பண்ணக்கூடிய இடம் வேணால் வெவ்வேறு வகையாக எடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற தொழில் மாதிரி தான் எல்லாருமே தொழில் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பெரிய ஆஃபீஸில் உட்காந்து நீங்கள் பில்லிங் பண்ணுறதுக்கும் இவங்க கீழே பிடிச்சி விற்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே நோக்கம் தான், காசு தான். அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ இது மாதிரி மீன் பிடிக்கக்கூடியவர்கள், வறுமைக்கு வந்து மீன் பிடிக்கிறவங்கள இடையூறு பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அதிபத்த நாயனார் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த மீனை நீங்கள் போய் சமைச்சு சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு ஜீரணமாகாது. அதனால் நிறைய இடர்பாடுகள் சந்திப்பீங்க. கடினமாக உழைக்கக்கூடியவர்களுக்கு நம்ம வழிவிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறும். நிலையாக இருக்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதிபத்த நாயனாருடைய ஆயுதமாக நான் இதை உங்களுக்கு பேசுகிறேன், அவருடைய அடிமை என்பதாலுமே பேசுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்மை வழிகாட்டுகிறார். அதனால் உங்களுக்கு நான் வந்து விளக்கத்தை கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இடர்பாடுகளை நான் சந்திச்சுட்டு வரேன் நிறைய இடத்துல. மீன் பிடிக்கிறது இயற்கையாக மீன்கள் வருது, அந்த மீன்கள் வளர்ந்து வர்றதை நம்ம பிடிச்சி அதில் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள், நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள இடையூறு கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் தொந்தரவு செய்தீங்க அப்படின்னா அது உழைப்புக்கு, அவங்க செய்யக்கூடிய உழைப்பை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய விளைவுகளை நீங்கள் எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது அது நீங்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் உங்களுக்கு அது வந்து சேரும். அப்போ நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா நடுநிலை தவறாமல் நீங்கள் வாழ்ந்தாலுமே நல்ல சான்றோராக வாழணும். நல்ல சான்றோராக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மற்றவர்கள் உழைப்புக்கு மரியாதை செலுத்தி வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னா வாழறதுக்கு நீங்கள் வாழ்ந்துக்குங்க. அதற்கான பலன்களையும் நீங்கள் அனுபவிச்சுங்க. வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். இதை போன்ற பதிவுகள் நிறைய நம்ம சந்திக்கக்கூடிய பதிவுகள், சந்திக்கக்கூடிய மனிதர்களை பற்றியுமே என்னுடைய பதிவில் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சார் அப்படின்னா, இப்பேற்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில், இந்த கலியுகத்தில் நம்ம எப்படி நம்மளை தற்காத்து வாழலாம் அப்படின்றத பார்த்துக்கணும். அவ்வளோதானா அப்படின்னுட்டு நீங்கள் போயிட வேண்டியதான். போன வருடம் என்ன ஒருத்தர் சொன்னார், இது எங்கள் ஊர் ஆறு, எனக்கு நீ மீன் கொடுக்காம மற்றவருக்கு ஏன் கொடுக்குற அப்படின்னு என்னை கேட்டிருந்தாப்புல. நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தேன். என்னுடைய உழைப்பு, என்னுடைய பொருள், என்னுடைய உழைப்பு வைத்து நான் பிடித்த மீன், அது வந்து யாருக்கு கொடுக்கணும் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் ஊர் ஆறு, அப்போ நீ கிளம்பு, மீன் பிடிக்காதனாப்புல. அந்த மீன்களை அதே நீர்நிலையில் விட்டுட்டு வந்தேன். எல்லாமே பெரிய மீன் தான், அதை விட்டுட்டு வந்தேன். அப்போ எல்லோரும் என்ன கேட்டாங்க, ஏன் சார் இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டு நீங்கள் அதை தண்ணியில் விட்டீங்கன்னு கேட்டாங்க. அது ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த மீன் நம்ம உணவாக உட்கொள்ளிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது என்னன்னா ஜீரணமாகி போயிடும். அந்த ஜீரணமாகி போகக்கூடிய ஒரு விஷயத்துக்காக
நம்ம நிறைய அவர்கிட்ட வாக்குவாதம் பேசி அதற்கு நிறைய தரப்புகள் எதிர்க்க சண்டை போடுறது, அவர் ஒரு நம்ம சமூகம் எல்லாத்தையுமே சண்டையாக்கி அப்புறம் ஒரு சமூக பிரச்சனையாக்குவாங்க. அதுக்கு நிறைய இடர்பாடுகள் ஏற்படும்ன்றதை நான் நேரில் உணர்ந்துட்டேன். அதனால் நான் அதை தண்ணியில் விட்டு வந்த இடத்துக்கே அதை அதிபத்த நாயனாருக்கு அர்ப்பணிச்சிட்டேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் அதை மாதிரி இடர்பாடுகள் சந்திச்சிங்க அப்படின்னா அதை நீர்நிலையை அர்ப்பணிச்சுட்டு அழகாக நீங்கள் வீடு வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதை மாதிரிலாம் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா இந்த நாட்டில் ஓரளவுக்கு பிரச்சனைலேருந்து தவிர்க்கலாம். சார் அவங்களாம் எப்படி சார் திருந்துவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க திருந்தவே தேவையில்லை. அதற்கு எல்லாமே மேலே இருக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய ஒரு கண்காணி இருக்கிறாப்புல. அதை கண்காணிச்சுட்டு நீங்கள் அடுத்த டைம் மீன் பிடிக்க அங்கே போகும்பொழுது அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது எல்லாமே கண்காணி பார்த்துக்கொள்வாப்புல. ஸோ புரியும் நினைக்கிறேன். நீங்கள் யாருக்கும் இடையூறு இல்லாமல் வாழறதுக்கு பயன்படுத்திங்கன்னா வீச்சு வலை வீசி பழகக்கூடிய அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அதிபத்த நாயனார் தொடர்பு கொள்வார். புரியும் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் மனம் அமைதியாக இருந்து உங்களுடைய செயல்பாடுகளை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி.